பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 40வது அதிகாரம் 16வது வசனம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. பிரியமான சகோதரி சகோதரியே, தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆசீர்வாதத்தின் விதை என்பதை குறித்து நான் இந்த நாளிலும் கூட உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அவர்களை தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த வார்த்தையானது உங்களுக்குள் வந்து உங்களை மகிழ்ந்திருக்க, உங்களை சந்தோஷப்படுத்த அந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்காவிடால், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்காவிடால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. எதை சரீரத்துக்குள் விதைக்கிறீர்களோ, எதை சிந்தனைக்குள் விதைக்கிறீர்களோ, அதுதான் நீங்கள் செல்லுகிற வழிகளெல்லாம் உங்களை வழி நடத்தும். நீங்கள் எந்த குப்பையை சரீரத்துக்குள் போடுகிறீர்களோ அது உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரும். பிரியமானவர்களே, கோபத்தை விதைத்தீர்களா, கோபத்தை தான் அறுப்பீர்கள். பாருங்கள், இந்த நாளிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுது சொல்வார்களாக. கர்த்தருடைய வார்த்தையை நீ உனக்குள் விதைத்தாய் என்றால் உன் கண்களுக்குள் உன்னுடைய வார்த்தையின் வல்லமை நிறைந்திருக்கும் என்றால், உன் நாவில் அவருடைய வார்த்தையின் வல்லமை நிறைந்திருக்கும் என்றால் நிச்சயமாக நீ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில எல்லா திசையிலும் பார்ப்பாய். அப்பொழுது நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கும் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது ஏன்? கர்த்தருக்கு சாட்சியா இல்லாதது ஏன்? கர்த்தருடைய வேதாகமத்தை வாசிக்க முடியாதது ஏன்? உனக்குள்ள இருக்கிறது பிசாசானன் விதைத்த விதைகள் காணப்படுகிறது. அருவருப்பான காரியங்கள் உனக்குள்ள காணப்படுகிறது. அவன் விதைத்த விதைகளை வேரோடு புடுங்கி போடுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உதவி செய்யும். ஏனென்றால் இந்த வார்த்தை அழிவில்லாத வித்து, இது உன்னை ஆசீர்வதிக்கும்படி விதைக்கப்படுகிற தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் வல்லமைகள். இவைகளுக்கு நீ செவி சாய்த்தாய் என்றால் உன்னோட வாழ்க்கையில நீ இப்ப காண்கிற பிரச்சனைகள், உன்னை பின்தொடர்கிற பிரச்சனைகள், நீ காண்கிற தோல்விகள் எதுவும் உன்னை பின்தொடராது. இவைகள் எல்லாவற்றிலிருந்து நீ வேதத்தை வாசித்து ஜெபித்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனாய் கண்டிப்பாய் இருப்பாய் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்துக்குள் உங்களுக்குள் நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும். உங்களோட வார்த்தை ரட்சிக்கும், அவருடைய வார்த்தை உங்களை மீட்டெடுக்கும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் இன்றைக்கு எழும்பும்படி இயேசுவின் நாமத்தினால பிதாவே நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, வேதத்தை வாசிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் விலகட்டும், கட்டுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலப்பா. இன்றைக்கு இவருடைய நாவில் இருந்து தாறுமாறான வார்த்தைகள் புறப்பட்டு அநேக தாறுமாறான காரியங்களுக்குள் இவர்கள் நடத்தி செல்லுகிறது. தகப்பனே, வேத வசனங்கள் இவர்கள் நாவுகளிலிருந்து புறப்பட்டு அது அக்கினியை செல்லட்டும். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.